இந்த 4 கிரகங்களினுடைய தாக்கம் மிக சிறப்பாக அமைகிறது. தாராளமா முயற்சிக்கலாம். லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. ஆனா, லேட் ஆகிட்டே இருக்கிற நண்பர்களுக்கு கூட தசாபுக்தி வரணும். இப்போ குரு 7ல வந்துட்டதுனால கல்யாணம் நடந்துருமானா அப்படி கிடையாது. கோச்சாரம் ஏற்கனவே சொன்ன மாரி 10% தான். ஜாதக அமைப்பின்படி யாருக்கு 2, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த வருஷம் வருதோ, அவங்களுக்கு உறுதியா கல்யாணம் முடிஞ்சிரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இந்த காலம். இதுக்கு முன்பு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில. அல்லது பிரச்சனை பிரிவினை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. மீண்டும் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அல்லது மிக நெருக்கடியாக போய்கிட்டு இருந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில ஒரு சுமூகத்தன்மையை ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இது. அதனை அடுத்ததாக சொத்து சேர்க்கை. ஒரு வீடு வாங்குறது, இல்லை இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ போய் அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரி பண்ணிடலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு உண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பை தரக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. இடமாற்றங்களுக்கு, விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கு 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றமும் சொத்து விற்கக்கூடிய அமைப்புகளும் நன்முறையிலே கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நண்பர்களே. சரி, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற இந்த 2025 பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார், ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள், குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி. குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும், சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள். எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறது 4 கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். சனி, ராகு கேதுக்கள், குரு. இந்த 4 கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்து அமையும். கோச்சாரத்துடைய பலம் 10% அப்படின்னு சொன்னாலும் அந்த 10%த்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க 4 பேரோடது தான். அந்த விதத்தில் இந்த 4 கிரகங்களின் பெயர்வு 2025 பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும், எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க இருக்கும். சரிங்களா? ஆக இந்த 4 கிரகங்களின் பெயர்வால் 2025 மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சனி பகவான் அமர்ந்தாலும் 7ல் குரு வர்றது சிறப்பு, 3ல் ராகு போகிறது சிறப்பு. ஆக ராகுவும் குருவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% நன்மைகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் வலுத்துருச்சு. கேது ஒரு நியூட்ரலான இடத்துல இருக்கார், பெரிதாக தொந்தரவு கிடையாது, அவரை பற்றி கவலை வேண்டாம். சரிங்களா? ஆக குரு ராகுவினுடைய அமைப்புகளால் நல்ல ஏற்றம் உண்டு தனுசுக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? சரி, என்னென்ன விஷயம்லாம் நன்மை முதல்ல பார்த்துருவோம். கல்யாணம், திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் இந்த 4 கிரகங்களினுடைய தாக்கம் மிக சிறப்பாக அமைகிறது. தாராளமாக முயற்சிக்கலாம். லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் லேட் ஆகிட்டே இருக்கிற நண்பர்களுக்கு கூட தசாபுக்தி வரணும். இப்போ குரு 7ல் வந்துட்டதுனால கல்யாணம் நடந்துருமானா அப்படி கிடையாது. கோச்சாரம் என்ன சொன்ன மாதிரி 10% தான். ஜாதக அமைப்பின்படி யாருக்கு 2, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த வருஷம் வருதோ அவங்களுக்கு உறுதியாக கல்யாணம் முடிச்சிடும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இந்த காலம். இது முதல் விஷயம். 2வது, மறுமணத்திற்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு இந்த மறுமண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஸோ திருமணம், மறுமணம் இரு அமைப்புகளுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு. முயற்சிங்க. 2வது, சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அழுத்தம் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் வேலை கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். 6ஆம் இடமோ
10ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் செல்லுமானால் உறுதியாக வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நகர்வு நன்றாகவே இருக்கு. தொழிலில் வந்துங்க நஷ்டம்னு சொல்றதை விட ப்ரெஷர் அதிகரிக்கும், போட்டிகள் அதிகரிக்கும் சனி பார்க்கறதுனால. கொஞ்சம் அழுத்தத்தோடு கூடுதல் பணிச்சுமையோடு தொழிலை நகர்த்துற மாதிரி இருக்கும். வேலையிலையுமே அப்படிதான் வச்சுக்கிடுங்களேன். ஆனாலும் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். வருமான ரீதியாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். கவலை வேண்டாம். சரிங்களா? அதுலேயும் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் யாராவது பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லபடியாகவே நகரும் இன்னும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். ஜாதக ரீதியாக 10ஆம் இடமோ 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஏற்றங்கள் சிறப்பாக அமையும். தொழில் சார்ந்துங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது உங்கள் ஜாதக அமைப்பின்படி மன வாழ்க்கை சார்ந்த பொசிஷனில் இதுக்கு முன்பு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில், அல்லது பிரச்சனை பிரிவினை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. மீண்டும் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அல்லது மிக நெருக்கடியாக போய்கிட்டு இருந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில ஒரு சுமூகத்தன்மையை ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இது. அதனை அடுத்ததாக சொத்து சேர்க்கை, ஒரு வீடு வாங்கிறது, இல்லை இடம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? ஆக இந்த சொத்து சேர்க்கை மிக சிறப்பானதனாக அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். ஜாதக ரீதியாகவும் 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கைகள் கைகூடி வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு நல்ல ஏற்றம். அதே போல் அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக இந்த இடத்த விற்கணும், இந்த வீட்டை விற்கணும், இந்த வண்டியை விற்கணும், இந்த சொத்தை விற்கணும், நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விற்றா இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சிருவேன், இதை விற்றா அந்த கடனை அடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சொத்து விற்க முடியலன்னா இப்போ போய் ட்ரை பண்ணுங்கள். சொத்துக்களை விற்கிறதுக்கான பலம் இப்போ கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ போய் அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரி பண்ணிடலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு உண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பை தரக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. இடமாற்றங்களுக்கு, விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கு 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றமும் சொத்து விற்கக்கூடிய அமைப்புகளும் நன்முறையிலே கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நண்பர்களே. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, உத்தியோகத்தில் இடமாற்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது, அல்லது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு பிரான்ச்சுக்கு மாறுறது, டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி உத்தியோக மாற்றம் அல்லது ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு வேலை மாற்றம் அடைவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம், ஏதுவான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் உண்டு, கிடைக்கும். இல்லைனா இல்லை, தசாபுக்தி நடந்தால் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆக மாற்றத்திற்கான நேரமாக கோச்சாரம் காட்டுது, நீங்கள் முயற்சிங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, இது ஒரு 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 பொன்னான காலம்னு சொல்லுவேன். எதுக்கு பொன்னான காலம்? எதிரிகளை வெல்வதற்கு. ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு தொழில் சார்ந்த போட்டி பொறாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அந்த வழக்குகள்லாம் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா இப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதில் கவலைப்படுறதுக்கான அமைப்பு ஒன்றும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் பெற்று தந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா உள்வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், தொழில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குரு பார்க்கிறார், கட்டுப்படுத்திடுவார். இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மெத்தன போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது ஜாதக ரீதியாகவே 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இந்த ராகு திசையோ சுக்கராசியோ நடக்குது, இல்லை 8ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா
படிப்பில் இன்னும் ஆர்வம் குறைவாங்க. பிள்ளைகளை தட்டி கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும். ஸோ ஆரோக்கியத்திலையும் பிள்ளைகளுடைய கல்வியிலையும் கூடுதலாக கவனம் செலுத்தணும். தொழில் பண்ணுறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நல்ல நகர்வில் போனாலும் ஒரு 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 பணிச்சுமை கூடுறதையோ அல்லது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதையோ டிஸ்டர்பன்ஸையோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம தான் கொஞ்சம் கடந்து போய்க்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். மற்றபடி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிதா தொந்தரவு அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்பு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நல்ல நகர்வுகள்லேயே தான் எல்லாமே அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? ஆக அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.